ஜூன் 20, 2025 தெலுங்கானா மாநிலம் காலேறு நகர் என்ற பகுதியை சேர்ந்த ஒரு கால்வாயில தலை அறுபட்ட நிலையில ஒரு உடலானது கரை ஒதுங்கி கிடக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாங்க. போலீஸ்காரங்களாம் அந்த உடலை தூக்கிட்டு போய் இது யாரோடது என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அந்த உடலுடைய கையில் அம்மா அப்படின்னு பச்சை குத்தி இருக்கு. அப்போ அந்த பச்சையை வச்சு கைரேகையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெலுங்கானா மாநிலம் கட்வாட்டா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த தேஜேஸ்வர் அப்படிங்கிறவருடைய உடல் தான் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது போக அவருக்கு கல்யாணம் ஆகியே 1 மாதம்தான் ஆயிருக்கு. அப்போது இந்த நிலைமைக்கு அவர் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் அந்த டைமில் அந்த ஊர் ஃபுல்லாகவே ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது பொண்ணு தன்னுடைய கழுத்தில் ஏறின தாலியோட ஈரம் கூட காயலை, ஆனால் அவன் புருஷனுக்கு இந்த நிலைமை, ஆனால் அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அந்த தேஜேஸ்வரோட குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவ மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. யார்? அந்த தேஜேஸ்வரோட மனைவி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவளை விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்களும் விசாரிக்கிறாங்க. யாருமே நம்ப முடியாத பல ட்விஸ்ட்டுகள் வருது. சினிமா படத்தையே மிஞ்சிடுற மாதிரி ஒரு கிரைம் கேஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவ்வளோ ட்விஸ்ட்டு நடந்திருக்கு. அது போக ரொம்பவுமே கேவலமாக ஒரு பொண்டாட்டி இப்படிலாமல் இருப்பா, அதுவும் ஒரு பையனோட வாழ்க்கை எந்த லெவலுக்கு சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே இந்த கேஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் கட்வாலாவை சேர்ந்தவர் தாங்க தேஜேஸ்வர். அவருக்கு 32 வயசாகுது. அவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியில் சர்வேராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவி பேர் தான் ஐஸ்வர்யா. அவங்களுக்கு 26 வயசு. அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா அதே ஊர் பக்கத்தில் கருமூலை அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்தவர் தாங்க. இவங்க 2 பேத்துக்குமே கடந்த மே 20, 2025 தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி கரெக்டாக 1 மாதம் கழிச்சு, அதாவது ஜூன் 17 அவர் எப்பவும் போல் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. போனவர் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. ஜூன் 20 இவருடைய கழுத்து அறுபட்ட உடல் தான் அந்த ஆத்தங்கரையில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த பொண்ணு மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த பொண்ணை விசாரிங்க அப்படிங்காங்க. அப்புறம் அவங்க போலீஸ்காரங்கள்ட்ட அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ 10 நாளைக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாலாங்க. ஓடி போனவ திரும்ப 10 நாள் கழித்து கல்யாணம் நெருங்கி வர்ற சமயம் தேஜேஸ்வர்கிட்ட சொல்லியிருக்கா, என்னன்னா உங்கள் குடும்பத்தில் கேட்குற வரதட்சணைலாம் எங்களால் கொடுக்க முடியாது, எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, என் அம்மாவால் அந்த மாதிரி பண்ண முடியாது, இவ்வளோ வரதட்சணைலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதனால தேஜேஸ்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சொட்டு கூட வரதட்சணை எதுவுமே வாங்காமல் தன்னுடைய சொந்த செலவில் அந்த மே 20 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது தேஜேஸ்வருடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே இது சரிபட்டே வரல. இந்த பொண்ணு வேண்டாங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஓடி போயிட்டா, இப்போ ஓடி போனதுக்கு இதான் காரணமானு கூட நமக்கு தெரியாது, நீ நம்பாத அப்படிங்காங்க. ஆனால் தேஜேஸ்வர் இருந்துக்கிட்டு இல்லை அந்த பொண்ணு அப்படி கிடையாதுன்னு சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போது இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஓடி போய் எல்லாம் இல்லாமல் பண்ணா. ஸோ இந்த பொண்ணு மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அந்த பொண்ணை விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேஜேஸ்வருடைய மனைவியான ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ தான் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் வெளியே வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யா இருக்கா தெரியுமா, இந்த ஐஸ்வர்யாவுடைய அம்மா, இந்த ஐஸ்வர்யாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கள்ளக்காதலன் இருந்தானா. இப்போ உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு, என்னடா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யாவுக்கு கள்ளக்காதலன் இருக்குந்தா அது வேற, இல்லை அவங்க அம்மாவுக்கு கள்ளக்காதலன் இருந்தால் வேற. இப்போது இந்த கதையில் எப்படின்னா, ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒருத்தன் கள்ளக்காதலன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பிளான் போட்டு தேஜேஸ்வரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ போலீஸ்காரங்க இன்னும் நல்லா விசாரிக்கும் போது தான்
ரொம்பவுமே கசப்பான நிறைய உண்மைகள் வெளியே வருதுங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யாவோட அம்மா இருக்காங்க தெரியுமா, அவங்க பேர் சுஜாதா. அவங்க வந்து ஒரு பேங்க்கில் வந்து தூய்மை பணியாளராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது எந்த பேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் கானுலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாங்க அந்த பிரைவேட் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் தான் இவங்க தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த கள்ளக்காதலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேங்க்குடைய மேலாளர் தாங்க. அவனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மால் ராவ். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இவன் வேலை பார்க்குற அதே பேங்க்கில் தான் அந்த சுஜாதாங்கிறவங்க வந்து தூய்மை பணியாளராக இருக்காங்க. இப்போ இந்த சுஜாதாங்கிறவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது, தன் பொண்ணை ஒத்தையில் தான் வளர்க்குறாங்க. ஸோ அவங்க பொண்ணை வளர்க்குறதுக்காக இவன் நிறைய வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இது வந்து அக்கறையில் காசு கொடுத்தானான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அவங்க மேலே உள்ள அந்த காம ஈர்ப்பில் தான் காசு கொடுத்துருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு நல்லா கொடுத்து 2 பேருமே வந்து, அதாவது யார், அந்த ஐஸ்வர்யாவுடைய அம்மா அந்த சுஜாதா வந்து இவர் கூட நல்லா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் பழக்கமும் ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி போகும்போது தான் என்ன ஆயிருக்குன்னா, 2 பேரும் உடல் உறவில் ஈடுபட ஆரம்பித்து இவங்க பழக்க வழக்கங்கிறது ஒரு படி மேலேயே போயிருக்கு. ஸோ இப்போ இதோட நின்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுஜாதா வந்து பேங்க்குக்கு வராத நேரம் ஃபுல்லாக அவங்களுடைய மகளாகிய ஐஸ்வர்யா தான் பேங்க்குக்கு வருவாங்களாம். அப்போ இவன் வந்து சுஜாதாட்ட எந்த மாதிரி பேசுகிறானோ அதே மாதிரி ஐஸ்வர்யாட்டையுமே பேச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அவன் மயக்கியிருக்கான். அவன் பேச்சில் மயக்க நோட்டி அந்த ஐஸ்வர்யாவும் வந்து இவன் மேலே காதல் வயப்படுறாங்க. இவன் வந்து அந்த ஐஸ்வர்யா கூடயுமே நல்ல உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அம்மாவையும் மகளையும் வச்சு அவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமானது யோசிச்சு பாருங்களா. இத்தனைக்கும் அந்த தர்மால் ராவுக்கு வந்து கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க, குழந்தைங்க எதுவும் கிடையாது. அப்போ அந்த தர்மால் ராவ் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்டே என் மனைவியை நான் கொன்னதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இவன் வந்து தன்னுடைய அம்மா கூடயும் உறவில் இருக்கான்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது, தான் பொண்ணு கூடயும் உறவில் இருக்கான்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் கழித்து தான் பொண்ணுக்கும் இவன் கூட கள்ளத்தொடர்பு உறவு இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இப்படியே விட்டா நாசமாக போயிரு இவன் வாழ்க்கை, இவளை நம்ம என்ன பண்ணணும், இவளை நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேஜேஸ்வருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இவ கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் அவங்க கூட ஓடி இருக்கான். எவன் கூட, அந்த தர்மால் ராவுன்னு சொல்லி கல்யாணம் ஆன ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவங்க கூட அந்த பொண்ணு வந்து ஓடி போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டைமில் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சுஜாதா இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பயங்கரமாக அழுது பிளாக்மெயிலாம் பண்ணி அந்த பொண்ணு திரும்ப வர வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேஜேஸ்வர்கிட்ட வந்து வரதட்சணை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நாடகம்லாம் ஆடி இருக்கா. ஸோ இவ வந்து வரதட்சணைக்காக ஓடி போல, இவ வந்து அவ காமத்துக்காகவும் அவன் இன்னொருத்த மேலே வச்சிருந்த ஒரு ஈர்ப்புக்காகவும் தான் ஓடி போயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு வந்து தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கல்யாணமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2000 தடவை ஒரு நம்பருக்கு இவ வந்து ஃபோன் பேசியிருக்கா அப்படிங்கிறது போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2000 தடவை ஃபோன் பேசினதுமே இந்த தேஜேஸ்வர் தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேஜேஸ்வரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, தர்மால் ராவும் ஐஸ்வர்யாவும் பிளான் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஒன்று கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கணும், இல்லை தேஜேஸ்வர்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும். அவன் அம்மா பிளாக்மெயில் பண்ணுற என்னம் பண்ணுறா, அது 2வது தேஜேஸ்வர்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கணும். செவனேன்னு இருந்தவனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவனையே தீர்த்து கட்டுறதுக்கு 2 பேரும் பிளான் போடுறாங்க. இதுக்கு மேலே தான் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 1 மாதம் பீரியட் இருக்குது தெரியுமா, அதாவது சம்பவம் நடந்தது எப்போ 17ஆம் தேதி ஜூன் மாதம், கல்யாணம் ஆனது எப்போ 20ஆம் தேதி மே மாதம், அந்த 1 மாதம் கேப்பில் 2 பேரும் நிறைய பிளான் போட்டிருக்காங்க. இது போக வீடியோ காலில் நிறைய பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கும் போது வந்திருக்கு. வீடியோ காலில் என்னென்ன கேவலம் பண்ணக்கூடாதோ அவ்வளோ கேவலத்தையும் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த தேஜேஸ்வரி இல்லாத நேரத்தில் இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே உடல் உறவில் ஈடுபடுறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உடந்த வந்து அந்த தாய் சுஜாதா. அப்போ அவள் பிள்ளை வளர்த்த லட்சணத்தையே பாருங்களேன். அவள் ஒழுங்காக இருந்தால் தானே அவள் பிள்ளை ஒழுங்காக இருப்பா. அவளே இப்படி இருந்திருக்கானா, ஏன்னா கல்யாண வயசில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவன் பேங்க் மேனேஜர் கூட அவள் என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்கள். இத்தனைக்கும் அவன் மகளும் அவன் கூடயே உறவில் வச்சுருக்கான். அவன் வந்து பாருங்களேன், அந்த தர்மால் ராவு அட்ட டயத்தில் வந்து அம்மாவையும் மெயின்டைன் பண்ணியிருக்கான், மகளையும் மெயின்டைன் பண்ணியிருக்கான். அப்பா இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில, அந்த லெவலுக்கு கேவலமான விஷயம்லாம் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்காங்க. அதாவது இந்த சினிமாலெலாம் பிளான் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்னு. அது போக 5 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. 5 அட்டெம்ப்ட்லேயும் வந்து தேஜேஸ்வர் வந்து தப்பிச்சிருக்காருங்க. இப்போ அந்த பொண்ணு 5 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா. அதில் கூட ஒரு தடவையாச்சும் அவளுக்கு தோணி இருக்கணுமா வேண்டாமா, சரி நம்ம இப்படி பண்ணுறோம்,
நம்மளால் இவர் லைஃப் ஏன் கெட்டு போகுது, நீட்டாக நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழணுமேனு யோசிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்காமல் இவரை வந்து 5 அட்டெம்ப்ட் பண்ணி 5 அட்டெம்ப்ட்லேயும் இவர் தப்பிச்சிருக்காரு. இது போக மேகாலயா கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேஸ் உண்டுங்க. அந்த கேஸில் எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அட்டெம்ப்ட்டுமே ஃபெயில் ஆகிருக்கு. அது போக அந்த கேஸில் வந்து எப்படி போலீஸ்காரங்கள்ட்ட மாட்டினாங்கங்கிறதையும் வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து நம்ம அந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஒரு சின்ன காமோங்கிற ஒரு கேவலமான விஷயத்துக்காக எவ்வளோ பிளான் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அட்டெம்ப்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. கடைசியாக தான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்மால் ராவ் இருக்கார் தெரியுமா, அவருடைய பேங்க்குக்கு 2 பேர் லோன் கேட்டு வராங்க. அதில் ஒருத்தருடைய பேர் நாகேஷ், இன்னொருத்தருடைய பேர் பரசுராம். இவங்க 2 பேர்த்துக்கும் நான் லோன் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கூலிப்படையாக எனக்காக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களும் இருந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இல்லீகல் வேலையெல்லாம் பார்க்குறவங்க தான் போல். அப்போது அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐஸ்வர்யாவும் தர்மால் ராவும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யாவுடைய கணவராகிய தேஜேஸ்வரை வந்து நீங்கள் கூட்டு போய் அவரை வந்து கொன்று புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எங்களுடைய லேண்டை அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மால் ராவ் கிட்ட போயிருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போனோட்டி காரில் வச்சு அவருடைய கழுத்தை வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து அந்த இடத்துலேயே சம்பவ இடத்துலேயே உயிர் இழந்துட்டார். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, புதைக்க தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு கால சூழ்நிலை அவங்களால புதைக்க முடியலை. ஸோ இதுக்கப்புறம் எப்படியும் புதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆத்தங்கரையில் வந்து பாடி கிடச்சிச்சுன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த ஆத்தங்கரையில் வந்து பணத்தை தூக்கி போட்டிருக்காங்க ஒரு பாலத்துக்கு மேலே இருந்து. கடைசியில் அந்த பாடி தான் ஒதுங்கி வந்து கிடச்சிருக்கு. இப்போ என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து அந்த 2 பேர் கொலை பண்ணாங்க தெரியுமா, அவங்க 2 பேர்த்துக்குமே தலா 2 லட்சம் கொடுத்துருக்காரு அந்த தர்மால் ராவ். அது போக இந்த தர்மால் ராவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அந்தமானில் அது போக லடாக்கில் போய் செட்டில் ஆகுறதுக்காக 20 லட்சம் கடன் வாங்கி டிக்கெட் எல்லாமே ரெடி பண்ணி பக்காவாக எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கா பிளானில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த தேஜேஸ்வருடைய குடும்பம் வந்து இப்படி ஐஸ்வர்யா மேலே டவுட் போடுன்னு சொல்லி அவன் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் வந்து இவன் மேலே டவுட் வந்தனால போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. அவ்வளோ உண்மையும் தெரிஞ்சு மொத்தமாக ஒரு 8 பேர்கிட்ட இந்த கேஸில் வந்து மாட்டியிருக்காங்க. இத்தனைக்கு அந்த பொண்ணோட அம்மா, அது போக அந்த கொலை பண்ண 2 பேர் உடந்தையாக இருந்தவங்க சில பேர், அது போக அந்த பேங்க் மேனேஜர்னு சொல்லி ஒரு 8 பேர்கிட்ட இந்த கேஸில் மாட்டியிருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த கேஸோட எல்லா விஷயமும் தெரிஞ்சோட்டி மக்கள்லாம் அந்த லெவலுக்கு ஆதங்கப்பட்டாங்க. யார் மேலே? அந்த பொண்ணு மேலேயும் அந்த பேங்க் மேனேஜர், முக்கியமாக அந்த சுஜாதாங்கிற தாய் மேலே. என்னங்க பிள்ளை வளர்த்து வச்சுருக்கா அவள் தான் இப்படி கேவலமாக அலையிறான்னா இவளையும் அப்படி அலைய விட்டுருக்கா பாருங்களேன். எனக்கு என்னென்னா, அந்த தேஜேஸ்வரோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு, சின்ன வயசுங்க, என்ன 32 வயசு தான் ஆகுது. அவர் குடும்பத்தையும் எதிர்த்துட்டு இந்த பொண்ணுக்காக வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவ வந்து அப்போவுமே எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் ஒருத்தரை காதலிக்க அப்படி இப்படின்னு உண்மையை சொல்லியிருக்கணும். இல்லை கல்யாணம் முடிஞ்சிட்டா இந்த மாதிரிலாம் அட்டெம்ப்ட் போடுறாளா, அட்டெம்ப்ட் மிஸ் ஆகுதா, அப்போவாது இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் மேலே இது இருக்குது, நான் தெரியாமல் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விட்டா என்னங்க, என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு பொண்ணுக்கு வந்து வரதட்சணை இல்லாமல் குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணி கடைசியில் அந்த ஆள் வந்து பணமாக இருந்தது தாங்க மிச்சம். எனக்கு அந்தளவு வருத்தமாக இருக்குது. ஏன் இவ்வளோ கேவலமாக நம்ம நாடு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதாங்க எனக்கு தோணுது. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுபோக இன்னுமே அந்த கேஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்? என்ன பொறுத்தவரை தூக்கு தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை போட்டு சாவடிக்கணுங்க அந்த ஐஸ்வர்யாவெல்லாம், முக்கியமாக வேறு அந்த சுஜாதாங்கிற வழியும். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.